சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம சேனலை கண்டினியூவாக பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் பேக்ரவுண்ட் நாய்ஸஸ் இருக்கும். வாய்ஸ் கொஞ்சம் சரியில்லைன்னா அடுத்த இது பண்ணிக்கலாம். கொஞ்சம் வாய்ஸ் கொஞ்சம் கோல்டாக இருக்குது. ஓகேங்களா? அடுத்த வீடியோவில் நான் இது பண்ணிடுறேன். ஸோ இந்த வாரம் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, நம்ம சேனலை கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா என்ன பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க ட்ரேட் பண்ணுறாங்க அப்படின்னா, இன்வெஸ்ட்மெண்ட்டில் இருக்காங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். இன்ஸ்டாவில் வந்து நமக்கு நிறையா கொஸ்டின்ஸ் கேட்குறீங்க. ட்ரேடிங் ரிலேட்டடாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா, மேக்ஸிமம் ட்ரேடிங் ஜேர்னின்றது ஒரு இன்கம் சோர்ஸ் தான். ஓகேங்களா? நமக்கு நிறையா இன்கம் சோர்ஸ் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, மணி ஏர்ன் பண்ணணுன்ற ஒரு ரீசனுக்காக ட்ரேடிங் வரக்கூடாது. ஓகேங்களா? ஸோ எப்படி இருந்தாலும் இதில் ட்ரேடிங்கில் இருக்கீங்கன்னா நம்ம மணி ஏர்ன் பண்ணுறோன்ற உங்களுக்கு ஸ்கில்லு தான் முக்கியம். ஆக்சுவலாக எனக்கு மறுபடியும் சொல்கிறேன், ஸ்கில்லு இதுதான் முக்கியம். ஏதோ நம்ம காசு வந்து அங்கே போடுறது, கடன் வாங்கி நான் போட்டேன் அப்படின்ற நம்ம 2-3 பார்த்தோம். ஆக்சுவலாக இந்த மிஸ்டேக்லாம் பண்ணுறீங்க, அதெல்லாம் பண்ணாதீங்க. இன்னொன்று, ஒரு வீடியோ வந்து இந்த வீக் வந்து கொஞ்சம் வைரல் ஆகிருக்கு. உங்களுக்கு ஒருத்தர் வந்து ஒரு ஃபேமிலியோட சூசைட் பண்ணிக்கிட்ட மாதிரி எல்லாம் இருக்கும். உங்களுக்கு இந்த நியூஸஸ் எல்லாமே வந்து ட்ரேடிங்கில் இது ஃபஸ்ட்டு டைம் இல்லை. ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கணும், இது ஃபஸ்ட்டு நடக்கிறதே இல்லை, இதுக்கு முன்னாடி பல டைம் நடந்திருக்கு. உங்களுக்கு சேம் டைம் வந்து அவ்வளோ அமௌண்ட்டை லூஸ் பண்ணுற அளவுக்கு நான் யாராவது ரிஸ்க் எடுப்பாங்களான்றதையும் யோசிக்கணும். அப்படி எடுத்திருந்தாரு அப்படின்னா அதுக்கான ரீசனும் நிறையா இருக்கும். ஓகேங்களா? ஒரே நாளில் அவ்வளோ கேபிட்டல் லூஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்காது. மேபி நல்லா யோசிச்சிங்கன்னா, நமக்கு தேவைப்படுறதே கேபிட்டல் தான். மார்க்கெட்டில் கேபிட்டல் இல்லாதவங்க வேணால் லூஸ் பண்ணியிருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? என்கிட்ட வந்து அதாவது ஹை இன்வெஸ்ட்மெண்ட் லோ ரிட்டர்ன், நல்ல கேபிட்டல் நல்ல ரிட்டர்னாக இருக்கும். ஓகேங்களா? நம்மக்கிட்ட இருக்கிறது, நம்ம ரீட்டைல் ட்ரேடர் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணோன்னா, லோ இன்வெஸ்ட்மெண்ட்டு ஹை ரிட்டர்ன். அப்போது ப்ராபபிலிட்டி யார் ஜெயிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரீட்டைல் ட்ரேடரோட ஹை இன்வெஸ்ட்மெண்ட் வச்சுருக்கவங்க ஜெயிக்கிறதுக்கு தான் சான்சஸ் இருக்கும். ஹை இன்வெஸ்ட்மெண்ட் வச்சுருக்கவங்க தான். ஸோ அப்படின்றக்கப்போ அவ்வளோ அமௌண்ட்டு வச்சுட்டு மார்க்கெட்டில் வந்து லூஸ் பண்ணாங்க அப்படின்னா சம் மிஸ்டேக்ஸ் இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதனால் மார்க்கெட்டில் வந்து மணி லூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதை வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு எந்த நியூஸ் வைரல் ஆனாலுமே ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், உங்களுக்கு நீங்கள் கொஸ்டின் கேட்டுக்குங்க. ஓகேங்களா? நிறையா நியூஸஸ் இங்கே வந்து டிவி சேனலில் வந்து இப்போது டிஜிட்டல் மீடியா வரைக்கும் வந்துருச்சு. உங்களுக்கு முன்னாடி டிவி சேனல் கிட்டே இருந்துச்சு. இப்போ வந்து இன்டர்நெட்டுன்றது எல்லா இண்டிவிஜுவல் பர்சன்ட்டையும் இருக்குது உங்களுக்கு. ஸோ ஈக்குவலாக, அதாவது டிவி சேனல்ஸ்க்கு ஈக்குவலாக வந்து இண்டிவிஜுவலாக கண்டென்ட் க்ரியேட்டர்ஸ் இருக்காங்க. உங்களுக்கு அந்த ஃபீல்டில் இருக்கவங்க இருக்காங்க. ஸோ இதே நிறையா நியூஸஸ் வரலாம். மணின்றதை மேக் பண்ணுறதுக்காக யார் வேணால் இந்த நியூஸஸ் வேணால் க்ரியேட் பண்ணலாம். நல்லா யோசிங்க. நான் இன்வெஸ்ட்மெண்ட்டில் இருக்கேன், எனக்கு ஒரு 1 கோடி ரூபா கேபிட்டல் இருந்தாலே ஒரு நாளைக்கு நல்ல ரிட்டர்ன் நீங்கள் பண்ண முடியும். நார்மலாகவே சொல்கிறேன். ஆக்சுவலாக ஒரு 1 CA நீங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டு மார்க்கெட்டில் எடுத்துகிட்டு வந்துட்டு உங்களுக்கு ட்ரேடிங் நாலேஜ் இருக்குது, கேபிட்டல் இருக்குது. ஓகேங்களா? இதை வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா நல்ல ஒரு ரிட்டர்ன் எடுக்க முடியும். ஸோ அந்த நியூஸஸ் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் வந்து பிஃபோர் மார்க்கெட்டுக்குள்ளே வரீங்க அப்படின்னா என்ன பண்ணுங்கள், நாலேஜு கேபிட்டல் இது பண்ணிங்க. ரிட்டர்ன் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரே நாளில் வந்து க்ரோ ஆகணுன்றது எக்ஸ்பெக்ட் பண்ணிங்கன்னா ரொம்ப கஷ்டம். ஸோ ஹையர் டைம் ஃப்ரேம், அதாவது லாங் டைம் ஃப்ரேமுக்கு கொஞ்சம் க்ரோத்தை வச்சுக்கோங்க, செட் பண்ணிங்க. ஃபுல் டைம் ட்ரேடிங் ஹிஸ்ட்ரி இருக்கும். நான்லாம் வந்து மார்க்கெட்டை வந்து அனாலிசிஸ் பண்ணுறதுக்கே ட்ரேட் பண்ணுவேன் ஆக்சுவலாக. ஓகேங்களா? ஸோ ப்ராஃபிட்டுன்றது நமக்கு போதுன்னா வர ப்ராஃபிட்டே ஓகே தான். நம்ம டீசெண்டான ப்ராஃபிட்டு எடுக்கிற அளவுக்கு ஸ்கில் இருக்குது, நாலேஜ் இருக்குது, மார்க்கெட்டோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது.
ஸோ இங்கே வந்து நம்ம இன்னுமே மார்க்கெட்டில் வந்து நீங்கள் ஒரு இடத்துல நீங்கள் லேர்ன் பண்ண தான் வந்து என்ன பண்ணணும், க்ரோ ஆக முடியும். சரிங்களா? அதே மாதிரி லேர்னிங் பர்பஸ் தான். ஓகேங்களா? ஸோ 9:15க்கே மார்க்கெட்டு நம்மளை பொறுத்த வரைக்கும் என்னென்னா ரிஸ்க்கு எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் எடுத்து அதை பீட் பண்ணுறது தான் ஆக்சுவலாக. மார்க்கெட்டுன்றது ரிஸ்க்குன்னு தான் சொல்லுவாங்க எல்லோரும். அதை எப்படி ஹேண்டில் பண்ணுன்றதை கற்றுக்கிறது. ஓகேங்களா? ஸோ டிமாண்ட் இருக்க இடத்துல நம்ம கொஞ்சம் நம்ம ஸ்கில்லை கற்றுக்கிட்டா தான் நம்ம டிமாண்டாக இருக்க முடியும். ஸோ கற்றுக்குங்க. மார்க்கெட்டில் பொட்டென்ஷியலாக இருக்கும். இதே நியூஸஸ்லாம் வரும். நான் என்னுடைய நியூஸஸ் பார்த்துட்டு என்னுடைய மைண்டில் வந்தது இதுதான் ஆக்சுவலாக. ஃபஸ்ட்டு ஹை இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது அப்படின்னாலே நல்ல ரிட்டர்ன் எடுக்க முடியும் மார்க்கெட்டில். ஓகேங்களா? அப்போ அவங்க லாஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குமான்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு ஒரே நாளில் நடக்குமான்றது டவுட்டு தான். வேறு ஏதாவது நியூஸஸாக கூட இருக்கலாம். சேம் டைம் வந்து நமக்கு மார்க்கெட் வந்து எனக்கு 2-3 பேர் அனுப்பிச்சி விட்டாங்க. ஸோ இதே மாதிரி இருக்குது அப்படின்றது. நான் சொன்னேன், நமக்கு முதலீட்டாளர்கள் தேவை. ஓகேங்களா? நமக்கு இன்வெஸ்டர் தேவை. எஃப்ஐஐ, டிஐ. ஓகேங்களா? டிஐ இருக்கிறது தான் நமக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஆக்சுவலாக. எஃப்ஐஐயும் வேணான்னு சொல்கிறதில்ல, அதுவே அவங்களுக்கே நிறையா நீங்கள் வந்து நினச்சி பாருங்கள், இங்கே தொழில் பண்ணுறதுக்கும் வெளிநாட்டில் போய் தொழில் பண்ணுறதுக்கும் ரிஸ்க் அதிகமாக இருக்கும். ஸோ எஃப்ஐஐ வர்றதே கஷ்டம், எஃப்ஐஐ கொண்டு வர்றதே ரொம்ப கஷ்டம். அப்படின்றக்கப்போ அது கவர்மெண்ட்டே அந்த சைன் பண்ணுவாங்க. கொஞ்சம் ஹை இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும். அது கண்ட்ரி டு கண்ட்ரி நடக்கும். இன்வெஸ்ட்மெண்ட்டுன்றது நமக்கு கொஞ்சம் க்ரோ ஆகணும்னா நமக்கு கண்டிப்பாக முக்கியம்தான். ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் அனலைஸ் பண்ணுங்கள். அனலைஸ் பண்ணிட்டு எடுங்க. இந்த வீக் மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படின்னா அப் அண்ட் டவுன் வந்து உங்களுக்கு வால்டைல் இருக்க தான் செய்யும். நார்மலாக எல்லா நியூஸஸும் இருக்க தான் செய்யும். மார்க்கெட் அப் அண்ட் டவுன் எப்பயுமே ஃப்ளக்சுவேஷன் இருக்கும். உங்களுக்கு நான் மார்க்கெட்டுக்கு நீங்கள் வரீங்கன்னா மெயினாக நீங்கள் பண்ண வேண்டியது ஸ்கில்லு டெவலப் பண்ணிக்கிங்க. ஒரு கேபிட்டலை கரெக்டாக இது பண்ணிக்கிங்க. கரெக்டான ரிட்டர்ன் எடுங்க. ஓகேங்களா? ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா என்ன பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. மெயில் ஐடி இருக்குது, கமெண்ட் பாக்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. பட் நான் சஜஸ்ட் பண்ணுறது நான் பண்ணுறேன். ஓகேங்களா? மறக்காமல் வந்து சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.